அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் செவ்வாய் பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக செவ்வாய் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த பெயர்ச்சியானது வக்ர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் செவ்வாய். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் தற்போது வீற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று மிக வலுவாக லாபஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். பொதுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதற்கான பலன்கள் மாறும். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எனவேதான் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவதால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அடுத்த 2 மாதங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் ஆற்றல் வீரம் கொண்டவராகவும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுமை என்பது அதிகமாக தேவை. ஒரு செயலை செய்து முடிக்க சற்று காலதாமதம் கூட ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே அவசரம் காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுங்க. ஏனென்றால் பூமிக்காரகன் மங்களகாரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. செவ்வாய் அப்படிப்பட்டவர் பல்வேறு வகையான துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நிறைவான வெற்றி உண்டு. சின்ன தடையும் தாமதமும் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவுல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக தனது சுப பார்வையை 3, 6, 7 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது செவ்வாய் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படி நவகிரகங்களிலே சிறப்பு பார்வை குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனது சிறப்பு பார்வையை மிக வலுவாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களில் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக 3, 6, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான 2 இடங்களை பார்க்கிறாருங்க. தைரியஸ்தானத்தையும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்திரஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே சுப விரயங்கள், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திடீர் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மற்ற தருணங்களை காட்டிலும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக இந்த தருணத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் நிதானமாக பொறுமையாக பணிகள் நடைபெறலாம். விரைவாக செய்து முடிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட வேண்டாம். பொறுமையாக செய்தாலும் நேர்த்தியாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல பணிகள் சிறப்பாக நடைபெறும். நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக உண்டு.
யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் வழிகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் யோகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் சப்தமஸ்தானத்தை வலுவாக செவ்வாய் பார்ப்பதால் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பொறுத்தவரைக்கும் சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எனவே உறவுகளுக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் வந்து சென்றாலும் உறவில் பெரிய அளவில் விரிசலை சந்திக்க வேண்டிய சூழலை இந்த வக்ர பயிற்சியானது நிச்சயம் உருவாக்கி கொடுக்காது. குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். குடும்பத்திற்கென நேரத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக முன்கோபத்தை தவிர்த்து கட்டுப்படுத்தி பல நல்ல பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தொழில்துறை வியாபார துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாகவும் எளிதாகவும் திட்டமிட்டபடி செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக முதன்மையாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் விலகும். பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையில் திறமை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் கடமையுடன் நம்பிக்கையுடன் மேற்கொள்வதற்கான பல வாய்ப்புகள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து ஒவ்வொரு பணியையும் திறன்பட செய்வதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாங்க. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயம் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் சிக்கலுமின்றி சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.